சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் எந்த கட்சியையும் சாராத 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் தனியார் மண்டபத்தில் எந்த கட்சியையும் சாராத இளைஞர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளரும் திருத்தங்கல் 1வது வட்டக்கழக செயலாளருமான ஆதீஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிவகாசி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, புதிதாக கட்சியில் இணைந்தவர்கள் வாழ்க்கை வளம் பெறுவதற்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை பெறுவதற்கும் அதிமுகவும் தானும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அமைய போகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி என்றும் நாட்டை ஆளப்போகின்றனர் எடப்பாடி பழனிசாமி என்றும் தெரிவித்தார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வளம் பெறுவதற்கும் வல்லமையான நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். அமையப் போகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி. நாட்டை ஆளப் போகின்றவர் எடப்பாடியார். தேர்தல் என்ற நன்னாள் என்றைக்கு வரும் அதுதான் தமிழ்நாடு மக்களின் பொன்னாள் என்று சொல்லக்கூடிய அளவில் திமுக ஆட்சி மீது வெறுப்பிலே மக்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள், படித்தவர்கள், கல்லூரி மாணவர்கள் இதுபோல் மொத்தமாக கூட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து வருகின்றார்கள். அரசியல் என்பது படித்த மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது. அரசை நிர்ணயிக்கின்ற இடத்தில் மாணவர்கள் உருவாக வேண்டும். படித்தவர்களுடைய பற்றுதலோடு தான் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நல்ல செயல்களை செய்வார்கள். படித்தவர்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்கு தெரியும். பாமரர்கள் உழைக்கின்ற வர்க்கம் இவர்களெல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் படித்தவர்கள் அரசியலுக்கு வந்து உழைக்கின்ற மக்களுக்கு உறுதுணையாக அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆக எப்படி அந்த நாட்டை இவர்கள் இன்னும் நாட்டை ஆண்டால் மொத்த தமிழகத்தையும் விட்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடத்துகின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு படித்த இளைஞர்களாகிய நீங்கள் பாடுபட வேண்டும். உங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம். உங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை, வறுமை இல்லாத வசதியான ஒரு வாழ்க்கையை, உங்கள் வாழ்வுக்கு தேவையான வேலையை, உங்களுக்கு கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடப்பாடியார் ஆட்சியில் எடுப்பார். அதற்கு துணையாக என்னை போன்றவர்கள் இருப்போம் என்ற உறுதியை சொல்லி வந்திருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாழ்க்கையின் நன்றிகளை சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வருக என இயக்கத்தின் மாவட்ட கழக செயலாளர் முறையில் உங்களை வரவேற்று நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.